ஹாய் மக்களே! திஸ் இஸ் இப்பு. இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஒருத்தர பத்தி பேசுங்க அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் பேச வேண்டியதாயிருச்சு. ஓகே, நான் யார பத்தி பேச போறேங்கிறத நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிர்றேன். நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் பிபிடி. அவர பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபி. இவர் வந்து மதுரையை சேர்ந்தவரு. மதுரையில தான் வந்து இவரு ஒரு கிளினிக் வச்சு நடத்துறாரு. அப்படி இருக்க இவரு வந்து இடையில வந்து சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்திருக்காரு. இவர் எப்படி ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னா, கஜினி படத்துல சூர்யா வந்து ஒரு தர்பூசணி வச்சுட்டு ஒரு சீன் வரும் பார்த்துருக்கீங்களா? இப்படி கைய இப்படி போக சொல்லி. அந்த சீன வந்து இவரு பண்ணி, அதிலிருந்து இவரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி நேம் ஆயிட்டாரு. ஸோ அதுலேருந்து இவரு தன்னைத்தானே வந்துட்டு குட்டி சிவாஜி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சின்ன சிவாஜின்னு சொல்லிக்கிட்டு, வாட்டர்மெலன் ஸ்டார்ன்னு தனக்கு தானே அவர் பேர வச்சுக்கிட்டு, இவ்வளோ தூரம் செலிபிரிட்டியா எல்லாருமே வந்து செலிபிரிட்டியா அவர வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, இவரு பண்ண தப்பு என்ன? இப்ப ரீசென்ட்டா வந்து இவர பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. மெயினா ஒரு விஷயம் சொல்லணும். இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்த வந்து இன்ஸ்டாகிராமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன், எதனாலங்கிறத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்ன நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து இந்த மாரி விஷயங்கள் நெறையா வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எதனால ஓகே, நம்ம இப்ப அத பத்தி பேசுவோம். அவர பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்து ஒரு செலிபிரிட்டியா வந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்புட்ன்னா, இவரு இடையில வந்துட்டு நெறையா பிரஸ் மீட் இதுக்கெல்லாம் போறாரு. படம் பார்க்கறது, அந்த ரிவ்யூ குடுக்கறது. அப்ப அந்த மாரி டைமிங்ல வந்துட்டு ஓவரா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு அதிகமா ஜாதிய பத்தி பேசியிருக்காரு. ரீசென்ட் டேஸ்ல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து வம்புக்கு இழுத்துருக்காரு. அதுல மெயினா குறிப்பிட்டு சொல்லணும் அப்டின்னா, நம்ம சூரிய சொல்லலாம். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாரு. ஒரு காமெடியனா இருந்து, ஒரு ஆக்டரா வந்து இன்னைக்கு ஒரு நம்பர் 1 ஆக்டரா வந்துட்டுருக்காரு இப்போ வரைக்கும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு வந்தவர வந்துட்டு, அவர் வந்து ஒரு ஆளே இல்லைன்ற மாரி, அவர் ஒரு பெயிண்டிங் ஒர்க்ல இருந்தாரு. அப்படி இப்படின்னு அவர பத்தி கொஞ்சம் இழிவா பேசியிருக்காரு. ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்ல, அவர பத்தி வந்து இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கள மாரிலாம் நான் வந்து சம்பளம் வாங்க மாட்டேன். ரூ. 3000 4000 வாங்குறதுக்கு நான் வந்து இது கிடையாது. நான் வாங்குனா லேக் கணக்குல தான் வாங்குவேன். நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர். நான் வந்து நடிப்பு அரக்கன். வாட்டர்மெலன் ஸ்டார்னா தெரியாதவங்க யாருமே கிடையாது. எனக்குன்னு தனியா ஃபேன்ஸ் கிளப் நெறைய இருக்கு. அப்படிங்கிற மாரி தன்னைத்தானே வந்து புகழ்ந்துக்கிறாரு. அந்த பெருமை பீத்த கதைங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாரி. ஒரு படத்துல கூட இந்த டயலாக் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சரியா? ஸோ அந்த மாரி இவரு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு, தன்னைத்தானே பண்ணிக்கிட்டு, எல்லாத்துட்டயும் இருந்தாரு. ஓகே ஃபைன். அதுவரைக்கும் ஓகே தான். இன்னொன்னு என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு ஒரு கொலை நடந்துச்சு. அதாவது கவின வந்து நெல்லையில வந்து சுர்ஜித்ங்கிற பையன் வந்து அ கொலை பண்ணாரு இல்லையா? அத பத்தி இவரு பேசினாரு. ஒரு மீடியால. எதுக்கு அத பத்தி பேசணும்? தேவையில்லாத விஷயம் இது அவருக்கு. அப்படியே ஒரு இடத்துல ஒரு லைன் கிடைக்குது. அப்படியே கொஞ்சம் மேல வராரு அப்படின்னா, அப்படியே அத பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. இத பத்தி பேசணுங்கிற அவசியமே இல்லையே. தேவையில்லாத ஸ்பீச் இதெல்லாம். இவரு வந்துட்டு பேசுறது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது? அதிகமா வந்து ஜாதி ரீதியா பேசுறாரு. அதே மாரி ஒரு ஷோல கூட இவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்புட்ன்னா, "நான் மதுரக்காரன். எங்களுக்குன்னு தனியா ஒரு கெத்து இருக்கு. நாங்க நடக்கும்போது கூட அது தனியா ஒரு ஆட்டிட்யூடா தெரியும்." ஸோ அப்படின்னு அந்த ஜாதிய மட்டுமே இவரு ரொம்பவே மென்ஷன் பண்றாரு. ஸோ அப்படிங்கிறனால நடிகை ஷக்கீலா இருக்காங்க இல்லையா? அவங்க கூட இவர் மேல வந்து ஒரு புகார் குடுத்துருக்காங்க. நடிகை ஷக்கீலா அவங்க மேல புகார் குடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட் டேஸ்ல தான் வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து அ இன்ஸ்டாகிராமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்டின்னா, ஒண்ணு இவரு வந்து இருந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே அன்ஃபாலோவர்ஸ் ஆயிருக்கணும். இல்ல அப்டின்னா, ஃபாலோவர்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து யாராவது குடுத்துருக்கணும். ஒரு கன்டினியூஸ்லி வந்துட்டு அந்த கைட்லைன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். அத வந்து இவரு வயலேட் பண்ணியிருக்கணும். ஸோ, அதனால வந்து யாராவது கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கணும். இந்த மாரி யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே, இந்த மாரி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, போன இன்ஸ்டாகிராமையும் கூட அவர் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேஸ் ஒரு 1 வீக்ல வந்துட்டு ரீஅப்ளை பண்ணலாம், எடுத்துக்கலாம். பட் அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல.
அந்த நாலேட்ஜ் இருந்தா கண்டிப்பா அந்த நாலேட்ஜ் இருந்தா அவர் பண்ணிப்பாரு. அண்டு ஒரு ஃபேமஸ் ஆயி வராரு அப்டின்னா, அத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போலாம். தேவையில்லாத அன்வான்டடான டாக்ஸ் குடுக்காம இருந்தாரு அப்படின்னா, இவர் வந்து கொஞ்சம் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மக்களே, உங்களுக்கு அவர பிடிக்கும் அப்டின்னா, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. மக்களே இந்த வீடியோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ.